கர்த்தர் பெரியவர், என்றும் மாறாதவர். இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார், உங்களோடு வாசம் செய்கிறார். இந்த நாளில் நீங்கள் எந்தெந்த காரியங்கள்லாம் செய்யணுமோ எல்லாவற்றிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்வார். அதுதான் அவருடைய தன்மை. அவர்தான் நாம் ஆராதிக்கிறோம், அவரைத்தான் நாம் துதிக்கிறோம். அவர் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஜீவன் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளும் ஜீவனுள்ள வார்த்தைகள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23வது வசனத்தில் இப்படி படிக்கிறோம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் புதிய நாளாக இருக்கிறது. ஆனால் அந்த நாளை நாம் துவங்குவதற்கு சில நேரம் நம்மளால் இயலாமல் போய்விடுகிறது. இன்றைக்கு தேவன் சொல்கிறார், அவர் உங்கள் தினத்தை ஆரம்பிக்க உதவுகிறார். ஒருவேளை இந்த நாள் நல்ல நாளாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு நம்மளால் முடியல, நம்மளுக்கு பலன் இல்லை அப்படின்னாலும் தேவன் அதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறார். ஒருவேளை நேற்றைய தினத்தின் கடினங்கள், சோர்வுகள், பிரச்சனை, கண்ணீர், பாடுகள் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது இன்றைக்கு நாம் நிர்மூலமாக போயிருப்போம். ஆனால் நிர்மூலமாகவில்லை. இன்றைக்கும் ஜீவனோடு நன்றியோடு அவரை பார்க்கிறதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அப்படின்னா அது தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம்தான். அப்போ இன்றைக்கு நீங்கள் இந்த நாளில் இருக்கிறீங்க, இந்த நாளை பார்த்துருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நாளை நீங்கள் துவங்க வேண்டும் அப்படின்னு தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த நாளை ஆரம்பிக்க தேவையான உதவியை தேவன் உங்களுக்கு தருவார். ஆண்டவர் எப்படி உதவுகிறார்னா, தன்னுடைய இரக்கத்தை கொண்டு உங்களுக்கு உதவுகிறார், அவருடைய அன்பை கொண்டு உங்களுக்கு உதவுகிறார், தேவனுடைய கிருபையை கொண்டு உங்களுக்கு உதவுகிறார், அவருடைய தயவை கொண்டு உங்களுக்கு உதவுகிறார். ஒருவேளை உங்களுக்கு இன்றைக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னாலும் அவருடைய நம்பிக்கையை கொண்டு உங்களுக்கு உதவுகிற தேவன் தான் இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். தேவன் உங்கள் தினத்தை ஆரம்பிக்க உதவுகிறார். இந்த நாளை துவங்குவதற்கு, ஆரம்பிப்பதற்கு தேவனுடைய கிருபை, இரக்கம், அன்பு, அவருடைய முழு வல்லமை எல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். நேற்றைக்கு வரைக்கும் இருந்த பிரச்சனைகளையும் சோர்வுகளையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் பிரச்சனைகளும் கண்ணீரும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதை நினச்சிட்டே அதை எண்ணிக்கொண்டே இருந்தோன்னா நம்மளால் தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்க முடியாது. எல்லாவற்றின் மத்தியிலும் தேவன் உங்களுக்கு எப்படி உதவுகிறார் என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கும் தேவனுடைய உதவி உங்களுக்கு எல்லா பகுதியிலிருந்தும் வர ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தேவனுடைய உதவிகள் உங்களுக்கு வந்து சேரும். உங்களை பலப்படுத்துவார், உங்களை உற்சாகப்படுத்துவார், உங்களை வழி நடத்தி செல்லுவார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆரம்பத்தின் நாளாக இருக்கிறக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.